பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி நாகேந்திரன் மரணமடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இவர் இந்த கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இவர்தான் இந்த கொலைக்கு பல கோணங்களில் ஸ்கெட்ச் போட்டதாகவும் அப்போது தகவல் வெளியானது. இந்த நிலையில் A1 சேர்க்கப்பட்ட ரவுடி நாகேந்திரன் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கி கேட்கலாம். சாலமன், வணக்கம். இவர் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன? மேலும் கள நிலவரம் என்ன? வட சென்னையோட பிரபல தாதாவும் ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்குல A1 குற்றவாளியாக பார்க்கப்பட்டு கடந்த பல வருடங்களாக ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து வரக்கூடிய ரவுடி நாகேந்திரன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று 10:20 மணி அளவுல அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே அவர் உடல்நலக் குறைவு காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இவர் ஆயுள் தண்டனை கைதியாக வடசென்னை தாதா அந்த நாகேந்திரன் என்பவர் வேலூர் சிறையில அடைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் உள்ளிருந்து ஸ்கெட்ச் போட்டதற்காக முன்னாளோட பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட வழக்குல A1 குற்றவாளியாகவும் இவர் சேர்க்கப்பட்டார். கல்லீரல் பாதிப்பு இருந்து வரக்கூடிய நிலையில தான் இவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். மேல் சிகிச்சைக்காக குரோமேட்டைக்கு கேட்கப்பட்டிருந்த நிலையில அவர் இருப்பினும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது உயிரிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தரப்பிலையும் காவல்துறையினர் தரப்பிலையும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் வட சென்னையில பிரபல தாதாவாக செயல்பட்டு வருகிறார். இந்த ரவுடிகளோட மத்தியில நாகு என்ற பெயரை இவர் அழைப்பார்கள். வியாசர்பாடியில வளர்ந்த இவர் குத்து சண்டை வீரராக வேண்டும் என்ற ஆசையோட வளர்ந்த நிலையில A+ ரவுடி கேட்டகரியாகவும் அவர் மாறினார். குறிப்பாக இந்த நாகேந்திரனோட நெருங்கிய நண்பர் விஜய் 1990ஆம் ஆண்டுல நாகேந்திரனுக்கு மறைந்த ரவுடி வெள்ளை ரவியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தான் இவர் முதல்ல கொலையில ஈடுபட்டார். 1990 கொலை முயற்சியில ஈடுபட்டு அதன் பின்னர் 1991ஆம் ஆண்டுல இவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் அடுத்தடுத்து இவர் பல்வேறு வழக்குல தொடர்புடைய இவர் தாதாவாகவும் மாறினார். இவர் மீது பல்வேறு 10க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில தான் இவர் மருத்துவமனையில சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலானது தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்னும் சிறிது நேரத்துல அவரது உடலானது அவர் இருக்கக்கூடிய அந்த வியாசர்பாடி பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இதனால அந்த பகுதி முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும் போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் பின்னர் அவர் கொண்டு செல்லப்பட்டு தொடர்ச்சியாக போலீசாரும் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர்.